தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டு மழையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்களோடு செய்தியாளர் செல்லப்பா இணைந்திருக்கிறார். செல்லப்பா, வணக்கம். போராட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அனைத்து தொழிற்சங்கத்தின் பருவகால பணியாளர்கள் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 2013 முதல் 2016 வரை உள்ள பருவகால பணியாளர்கள், பட்டியல் எழுத்தர்கள், உதவுபவர்கள், காவலர்கள் என 1400 பணியாளர்களுக்கு விரைவில் பணி நிரந்தரம் செய்வதாக தஞ்சாவூரில் நடைபெற்ற முத்தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் நிர்வாக இயக்குநர் வாக்குறுதி அளித்திருக்காங்க. ஆனால் இதுநாள் வரை எவ்வித பணியாணையும் வழங்கப்படவில்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் குடைபிடித்துக் கொண்டும் ரெயின்கோட் அணிந்து கொண்டும் கண்டன உரையாற்றி கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பணியாளர்களையும் ஒன்றிணைத்து சென்னையில மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் தற்போது பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.